ஷம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எமது இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய ஏகத்துவத்தின் அடிப்படையான வஹ்தத்துல் வுஜூத், உள்ளமை பொருள் ஒன்றே எனும் உயரிய தத்துவத்தை எடுத்துரைக்கும் ஆன்மீக ஒலி நாடாக்களின் வரிசையிலே அகில இலங்கை இஸ்லாமிய விஞ்ஞான பேரவையின் ஸ்தாபகரும் தேசிய தலைவருமான ஷம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுஃப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய மெஞ்ஞான விளக்கவுரை ஒன்றை இதோ இந்த ஒலி நாடாவில் நாம் தொகுத்து தருகின்றோம். ஆட்சி செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்தது. முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடமை செய்து கொண்டிருந்தார்கள், ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபா என்று நாம் சொல்லுகிற ஹஸ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே மதீனாவிலே அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு நாட்டில் இருந்து 5 பேர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, அரசரே, ஹலீஃபாவே, எங்களுடைய ஊரில் ஒரு மையத்தை அடக்குவதற்காக நாங்கள் கபறு வெட்டினோம், குழி தோண்டிக் கொண்டிருந்தோம். அங்கே ஒரு மையத்து இருக்கிறது. அந்த மையத்து தன்னுடைய வலது கையின் சுட்டு விரலை, கலிமா விரலை கன்னத்திலே இப்படி வைத்த வண்ணம் அந்த மையத்து கபருக்குள்ளே இருந்ததை நாங்கள் கண்டோம். ஏன் இந்த மையத்து இப்படி விரலை வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பார்ப்பதற்காக அந்த விரலை கன்னத்தை விட்டும் வெளியே எடுத்தோம். அங்கே இருந்து இரத்தம் பூரித்து அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே வைத்துவிட்டு உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது ஹலீஃபாவாக மிகச் சிறந்த சஹாபியாக இருக்கிறீர்கள். இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். நீங்கள் அந்த மையத்தை அப்படியே வைத்து மூடிவிடுங்கள், அந்த இடத்திற்கு ஒரு மரியாதை செய்யுங்கள். என்ன தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள மனிதன் தான் அந்த மனிதன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள மனிதன் தான் அந்த மனிதன் என்று சொல்லுகிறவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை சொல்வதற்கு எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அவருடைய காலத்தில் உள்ளவர்தான் அந்த மனிதர் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இவருக்கும் பல 100 வருடங்கள் இருக்கிறது என்பது எமக்கு தெரிகிறது. இவரும் அடக்கப்பட்டு பல 100 வருடங்கள் கழிந்திருக்கிறது என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு மந்திரியும் இருந்தார், அவனுக்கு ஒரு மந்திரவாதியும் இருந்தார். அந்த அரசனுக்கு பல பணியாட்களும் இருந்தார்கள், வேலையாட்கள். எப்போதும் அரசன் ஒரு மந்திரியை வைத்திருப்பது வழக்கம். இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. ஒரு நெருங்கின அமைச்சரை வைத்துக் கொண்டிருப்பார். அதே போன்று இப்போதும் இருக்கிறது, அந்த காலத்திலும் பரவலாக இருந்தது. ஒரு மன்னன், ஒரு அரசன் தனக்கென்று அந்த நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதியையும் வைத்துக் கொண்டிருப்பான். ஏன்? பிறரால், புற மன்னர்களால்
அல்லது பொறாமைக்காரர்களால் அல்லது பயங்கரவாதிகளால் தனக்கு ஏதும் ஆபத்து கஷ்டம் நஷ்டம் ஏற்படாமல், சூனியம் மந்திரம் பலிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக பிரசித்தி பெற்ற ஒரு மந்திரவாதியையும் அவன் வைத்துக் கொண்டிருப்பான் அந்த காலத்திலே இருக்கின்ற அரசன். ஹலீஃபா உமர் அவர்கள் குறிப்பிட்ட மூசா நபியுடைய காலத்தில் இருந்த அந்த அரசனும் தனக்கென்று ஒரு மந்திரி, தனக்கென்று ஒரு மந்திரவாதியை வைத்துக் கொண்டிருந்தான். இப்படி இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மந்திரவாதிக்கு வயதாகிவிட்டது, முதுமையை அடைந்து விட்டான். அப்பொழுது அரசன் யோசித்தான், இந்த மந்திரவாதியால் இன்று நான் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு சூனியம் மந்திரம் செய்தால் பலிக்காமல் இவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு வயதாகிவிட்டது. இவன் இறந்த பின்பு இவனுக்கு பதிலாக இவனுடைய இடத்திலே ஒருவரை நியமிக்க வேண்டும். ஆகவே நாம் மந்திரம் படிப்பதற்கென்று ஒரு பையனை எடுத்து ஒரு மந்திரவாதி இடத்திலே ஒப்படைத்து இவர் இறந்த பிறகு இவருடைய இடத்திலிருந்து வேலை செய்வதற்கு அவனை நியமிக்கலாம் என்று ஒரு பையனை தேர்ந்தெடுத்தார் அந்த அரசர். தேர்ந்தெடுத்து சொன்னார், இந்த ஊரிலே இன்ன இடத்திலே ஒரு ராஹிப் இருக்கிறார். ராஹிப் என்றால் ஒரு ஞானி என்றும், அல்லது ஃபாதர் என்று நாங்கள் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்துவ ஃபாதர்கள் என்று, மத குருக்கள் அல்லது ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே நீ காலையும் மாலையும் சென்று மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்னன் அந்த பையனுக்கு சொன்னான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த பையன் காலையிலும் மாலையிலும் அந்த ராஹிபிடம், அந்த மதகுரு இடத்திலே போவான். மதகுரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம் என்ன? அவர் மந்திரவாதி என்ற பெயரிலே இருந்தாலும் கூட அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்திலே இருந்த ஒரு ஞானி, இருந்த ஒரு மதகுரு. அதனால் சூனியம் செய்வதற்கு, சூனியத்தை வெட்டுவதற்கு, மந்திரம் செய்வதற்கு, மாயாஜாலம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுக்காமல் இந்த பையனுடைய மனநிலையையும் இவனை இஸ்லாத்தின்பால் திருப்பி விடலாம், தௌஹீதின்பால் எடுத்துக் கொள்ளலாம் என்ற சாத்தியக்கூறுகள் அவனிலே தென்பட்டதினாலும் அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் தருகின்ற எல்லாம் அவன் என்ற தத்துவத்தை விளங்கப்படுத்த ஆரம்பித்தார். நாளடைவில் இந்த பையனுக்கு தௌஹீது விளங்கிவிட்டது. எல்லாம் அவனுடைய செயல் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அரசனோ இந்த கொள்கைக்கு மாற்றமானவன், மந்திரியும் மாற்றமானவன், அரசவையில் இருக்கின்ற அனைவர்களும் மாற்றமானவர்கள். இந்த நிலையில் நான் மட்டும் இந்த கொள்கையை ஏற்று இதை மறைத்துக் கொண்டு எப்படி வாழ முடியும் என்ற ஒரு பிரச்சனை அவனுக்கு. இதற்கிடையிலே அரசன் கூப்பிட்டு, நீ மந்திரம் கற்றுக்கொண்டாயா? ஆம், கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்றே அரசனுக்கு இந்த பையன் பொய் கூறி மந்திரவாதி, அரசன் குறிப்பிட்ட மந்திரவாதி இடத்திலே போகாமல் இவரிடத்திலே வந்து இவர் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்தை கற்று தௌஹீத் வழியிலே செல்லக்கூடிய ஒரு பையனாக இவன் வந்தான். அரசருக்கு தெரியும் இவன் மந்திரம் படித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான். ஆனால் பையன் படித்தது மந்திரம் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகதெய்வ கொள்கையை படித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த மந்திரிக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அரசன் சொன்னான், மந்திரி வருத்தம் அடைந்து விட்டார், நோயாளியாகி விட்டார், அவருடைய வருத்தத்தை குணப்படுத்த வேண்டும், உன்னுடைய மந்திரத்தினால் முடியுமா என்று கேட்டான். அப்பொழுது அரசனை சமாளித்து விட்டு மந்திரியோடு இவன் தொடர்பு கொண்டு மந்திரிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொடுத்து அவரை சுகமாக்கி விட்டான். அவரையும் ஒரு விசுவாசியாக ஆக்கிவிட்டான் இரகசியமாக. அப்பொழுது அரசன் மந்திரியை கூப்பிட்டு, உன்னுடைய வருத்தம் சுகமாகிவிட்டதே, பையனுடைய மந்திர சக்தியை பார்த்தாயா? எப்படியான மந்திரம் கற்றிருக்கிறான்?
என்றவுடன் அரசன் சொன்னான், இல்லை இல்லை, மந்திரத்தினால் இது சுகமடையவில்லை, இறைவனுடைய அருளால் சுகமடைந்திருக்கிறது என்று. பையன் ஒரு தௌஹீதுவாதி என்பதையும் அவன் கலிமாவை எனக்கு சொல்லித் தந்தான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்பதையும் இந்த மந்திரி வெளியாக்கி விட்டான். ஆத்திரமடைந்த அரசன் மந்திரியை சொன்னான், உடனடியாக நீ தௌபா செய்ய வேண்டும், உன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டு என்னுடைய கொள்கையின்பால் வர வேண்டும், இல்லாவிட்டால் வெட்டி கொன்று விடுவேன் என்றான். மந்திரி மறுத்து விட்டார். முடியாது, என்னுடைய இதே கொள்கையில் தான் நான் இருப்பேன் என்று ஒரே பிடியாக நின்றார். உடனே அவருடைய உச்சியிலே வாளை வைத்து இரண்டாக பிளந்து விட்டான் மன்னன் அந்த மந்திரியை. அவர் ஷஹீதாகி விட்டார், மூமினாகவே மரணித்து விட்டார். பையனை பிடித்தான். உனக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரம் சொல்லி தந்தது யார் என்று கேட்டான். இப்பொழுது பையன் தன்னுடைய ஞான குருவை காட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. அந்த ஞான குரு, அந்த ஃபாதர் ஏற்கனவே இந்த பையனுக்கு சொல்லி இருந்தார். அவருடைய ஞானத்தின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார், இன்னக சதுபுத்தலா, நீ பின்னொரு காலத்திலே சோதிக்கப்படுவாய். அந்த நேரத்தில் உனக்கு இந்த கலிமாவை, இந்த விளக்கத்தை சொல்லித் தந்தது யார் என்று கேட்கப்படுவாய். அந்நேரம் என்னை காட்டிக் கொடுத்து விடாதே என்றும் சொல்லி இருந்தார். இந்த பையனுக்கு ஞாபகம் வந்தது, அவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நாம் எப்படி காட்டிக் கொடுக்க முடியும் என்ற ஒரு பிரச்சனை. இருந்தாலும் காட்டிக் கொடுத்தான் அந்த பையன். அந்த குருவை அழைத்து, மன்னன் இந்த கொள்கையை விட வேண்டும், என்னுடைய கொள்கைக்கு வர வேண்டும் என்று கேட்டான். அந்த ஃபாதரும் மறுத்து விட்டார், குருவும் மறுத்து விட்டார். அவரையும் இரண்டாக பிளந்தான். 2 பேர் ஷஹீதாகி விட்டார்கள். மிஞ்சி இருப்பது இந்த பையன் மட்டும்தான். அவனை சொன்னான், நான் நினைத்தால் ஒரே வெட்டில் உன்னை இவர்களை போன்று வெட்டி தீர்த்து விடுவேன். ஆனால் நான் உன்னை வெட்ட விரும்பவில்லை, உன்னை திருத்தி எடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். ஆகவே நீ இந்த கொள்கையை விட வேண்டும், இல்லாது போனால் உன்னை கொல்லுவேன் என்று வற்புறுத்தினான். அந்த பையன் முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு இவரை மலைக்கு எடுத்து சென்று மலை உச்சியிலே வைத்து கீழே பள்ளத்தாக்கை காட்டி, இந்த பள்ளத்திலே உன்னை தள்ளிவிட்டு கொன்று விடுவோம், கொள்கையை விடு என்று கேளுங்கள், விட்டால் அழைத்து வாருங்கள், இல்லாவிட்டால் தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். பயங்காட்டி எப்படியாவது அவரை தன்னுடைய கொள்கையின்பால் அழைக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். பையன் அழைத்து செல்லப்பட்டான் மலைக்கு. அழைத்து சென்றவர்கள் பள்ளத்தாக்கை காட்டி, பாரிய பள்ளம், அதை காட்டி அவனிடத்திலே சொன்னார்கள், கொள்கையை விடு, இல்லாவிட்டால் இதிலே தள்ளப்படுவாய் என்று சொன்னார்கள். மறுத்து விட்டான் பையன். தள்ளினார்கள். இறைவனுடைய செயல், அல்லாஹ்வுடைய குத்ரத்து. மலை அதிர்ந்து அவ்வளவு பேரும் கீழே விழுந்து மடிந்தார்கள். பையன் சலாமத்தாக இறைவனுடைய பாதுகாப்பிலே அரசனிடத்திலே வருகிறான். அரசன் வியப்படைந்தான், ஆச்சரியம் அடைந்தான். நடந்தது என்னவென்று கேட்டான். என்னை அழைத்து சென்று எனது கொள்கையை விடும்படி கேட்டார்கள், மறுத்தேன். இறைவனுடைய செயல், மலை அதிர்ந்தது, அவர்கள் பள்ளத்தாக்கிலே போய் இறந்து விட்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்திருக்கிறேன் என்று சொன்னான். இன்னும் ஆத்திரத்தை ஊட்டியது அந்த மன்னனுக்கு இவனுடைய கதை. அல்லாஹ் பாதுகாத்தானா? அப்படியோனவர் இருக்கிறானா? நான் தானே இந்த உலகத்துக்கெல்லாம் பெரும் எஜமானாக இருக்கிறேன், மன்னனாக இருக்கிறேன். அப்படி இருக்கு, இன்னொரு அல்லாஹ்வை பற்றி, இன்னொரு எஜமானை பற்றி ஏனப்பா சொல்கிறாய்? உன்னுடைய கொள்கையை விடு என்று இன்னொரு கூட்டத்தை கூப்பிட்டு சொன்னான். இவரை ஒரு தோணியிலே ஏற்றி கடலுக்கு அழைத்து செல்லுங்கள், கடல் நடுவிலே வைத்து கொள்கையை விடும்படி சொல்லுங்கள், விட்டால் அழைத்து வாருங்கள், இல்லாவிட்டால் கடலிலே கவிழ்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்கள் கடலுக்கு அழைத்து சென்று கடலின் மத்தியிலே வைத்துக் கொண்டு அந்த பையனிடத்திலே கேட்கிறார்கள். பையன் மறுத்து விட்டார். உடனே அவரை தள்ளி விடுவதற்கு முயற்சி பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய குத்ரத், அவனுடைய அற்புதம். தோணி கவிழ்ந்து அத்தனை பேரும் நீரிலே மூழ்கினார்கள். இவன் பாதுகாப்பாக கரை வந்து சேருகிறான். அரசன் முன் வந்தபோது, எப்படி வந்தாய்? யார் உன்னை பாதுகாத்தது? ரப்பி அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர எதுவும் இல்லையே, அத்தகைய ரப்பு என்னை பாதுகாத்தான். அத்தகைய ரப்பு யார்? அப்படி ஒருவன் இருக்கிறாரா என்று அரசனுக்கு இன்னும் ஆத்திரம் ஏற்பட்டு விட்டது.
கொல்வதற்கென்று இரு முயற்சிகள், இரண்டு வகையிலே முயற்சி பண்ணினான், தோல்வி அடைந்தான். என்ன செய்வது என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே பையன் சொல்லுகிறான், என்னை எந்த காரணத்தை கொண்டு முன்னால் கொல்ல முடியாது. கொல்வதா இருந்தால் நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை நீ பின்பற்றினால் கையாண்டால் என்னை கொல்ல முடியும் என்று சொன்னான். அது என்ன வழி என்று கேட்டான் அரசன். இந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஒரு மைதானத்திற்கு, ஒரு கிரவுண்டுக்கு நீ அழைக்க வேண்டும். அந்த மைதானத்துக்கு நானும் வருவேன். என்னை ஒரு உயரமான இடத்திலே நிறுத்த வேண்டும். இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ கையிலே ஒரு அம்பை எடுத்து, வில்லிலே அம்பை வைத்து என்னை நோக்கி, என்னுடைய கன்னத்தை நோக்கி, பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய இறைவனின் திருப்பெயரால் இவரை கொலை செய்கிறேன் என்று அந்த அம்பை எய்துவிடு, எனக்கு படும், நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார். அப்படியா, எப்படியாவது நீ இறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம், செய்கிறேன் என்று அரசன் அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி அறிவித்து அத்தனை பேரையும் ஒரு கிரவுண்டுக்கு எடுத்து இந்த பையனை நிறுத்தி பலர் மத்தியிலே, பலரும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று எறிந்தார் அந்த அம்பை. அது வேகமாக சென்று அவனுடைய நெற்றியிலே விழுந்தது. உடனே அம்பை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே அவர் விரலை வைத்த வண்ணம் ஷஹீதானார். நல்லடக்கம் செய்யப்பட்டது, முடிவடைந்து விட்டது. இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்து அந்த ரசூல் எனக்கு சொல்லி தந்தார்கள், இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றிலே நடைபெற்றிருக்கிறது என்று. அந்த பையன்தான் அந்த மனிதன், கபருக்குள்ளே நீங்கள் கண்ட மனிதர். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு தாமிர் என்று அவருடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் வந்து ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வைத்து மூடிவிட்டு அந்த இடத்தை மரியாதைப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் என்ற, சஹீஹான முஸ்லிம் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஹதீஸ், நடந்த சம்பவம். இதை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, எடுக்கக்கூடிய கருத்துக்கள், தத்துவங்கள் எத்தனையோ இதிலே அடங்கி இருப்பதை நாம் காண முடியும். சர்வ சாதாரணமான சிந்தனையிலே பார்த்தாலும் விளங்கும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால், அதுவும் மரணித்து எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய உடலிலே இருந்து இரத்தம் ஓடுகிறது என்றால் அவருடைய உடல் செத்து விட்டதா? செத்த பிணத்திலிருந்து வெட்டினால் இரத்தம் ஓடுமா? பீறிட்டு பாயுமா? இரத்தம் வழியுமா? இரத்தமே இருக்காது செத்த பிண்டத்திலே. இவர் அப்துல்லாஹ் இப்னு தாமிர் அவர்களுடைய உடலில் இருந்து இரத்தம் வந்ததாக ஹதீஸ்லே கூறப்படுகிறதே, விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? மருத்துவம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இன்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது போனாலும், மருத்துவம் இன்று ஏற்றுக்கொள்ளாது போனாலும், மெய்ஞானம் வளர்ந்து மெய்ஞானம் வலுவடைந்து வரக்கூடிய பின்னொரு காலகட்டத்திலே விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் விஞ்ஞான ரீதியிலும் மெய்ஞான ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனிடத்திலே ஆன்மீக பலம் இருக்குமானால் அவன் உயிரோடு தான் இருக்கிறான், வெட்டினால் இரத்தம் ஓடும் என்ற உண்மையை கண்டுபிடிப்பார்கள் பின்னொரு காலத்திலே. அப்துல்லாஹ் இப்னு தாமிர் அவர்களுக்கு மட்டும் நடந்த நிகழ்ச்சி அல்ல. இதே போன்ற நிகழ்ச்சிகள் இன்று உலகத்திலே பல நாடுகளிலே, பல இடங்களிலே, பல பெரியார்களுக்கு நடந்து கொண்டும் இருக்கிறது, நடந்தும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் தெரிந்தவர்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும். இது மட்டும்தானா ஹதீஸ்? இப்படியான சம்பவங்கள், வரலாறுகளை எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸ்கள் இது மட்டும்தானா? சம்பவங்கள் இது மட்டும்தானா? இல்லை, உலகத்திலே எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அதாவது ஜோர்டானிலே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களை அடக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தினால் ஜோர்டான் நாட்டிலே உள்ள பாதை ஒன்று அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு வாகனம் செல்லக்கூடிய பாதை ஒன்று, ரோட் ஒன்று அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த ரோட் நேராக செல்வதாயிருந்தால் அவருடைய கபருக்கு மேலால் தான் போக வேண்டும். கபரை விட்டு எடுப்பதாயிருந்தால் ரோட்டு பாதை வளைந்துதான் போக வேண்டியதாக இருக்கிறது. பரவாயில்லை என்று அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டது. கபருக்கு மேல் போடும்படி, ரோட் அமைக்கும்படி அனுமதி வழங்கப்பட்டது. ரோட் அமைத்துக் கொண்டே வருகின்றார்கள். இன்னும் கபருக்கு ஒரு சில யார் தூரம் ரோட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சல்மான் பாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்குள்ளே இருந்து தங்களுடைய காலை வெளியே நீட்டினார்கள். இன்ஜினியர், பொறுப்படுத்தவர்கள், அரசாங்கம் அனைத்துமே நடுங்கியது. இது என்ன அற்புதம், இது என்ன விஞ்ஞானம், இது என்ன மருத்துவம்! எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் வஃபாத்தாகி இறந்து அடக்கி எத்தனையோ வருடங்கள் கழிந்த பின்னும் உள்ளே இருந்து அவர் காலை நீட்டுகிறார் வெளியே என்றால் இது என்ன அதிசயம் என்று திகைத்தது. அற்புதத்தினால் அந்த பாதையை குறுக்கே எடுத்து வேறு வழியிலே பாதை அமைத்திருக்கிறார்கள். இன்றும் ஜோர்டானிலே அந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கால் மேலே உயர்த்தப்பட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுக்கு போனவர்கள், அதை பார்த்தவர்களும் ஒரு சிலர் இருக்கக்கூடும், அவர்களுக்கு அது தெரியும். இது ஒரு சம்பவம். நாம் சிந்திக்க வேண்டிய, எடுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. இந்தியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்ததே அவுலியாக்களும் நாதாக்களும் மதகுருமார்கள் பெரியார்களும் தான். இந்த இலங்கை என்ன, இலங்கைக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்ததும் அவுலியாக்களும் ஷேகுமார்களும் நாதாக்களும் தான். சர்வசாதாரணமாக என்னையும் உங்களையும் போல் 10 பேர் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை இந்த உலக ஊரிலே பரப்பவில்லை, இந்த நாட்டிலே பரப்பவில்லை. அவுலியாக்கள் தங்களுடைய ஆன்மீக பலத்தினால், தங்களுடைய கராமத்தின் மூலமாக, தங்களுடைய மனசக்தியின் மூலமாக இஸ்லாத்தை இந்தியா எங்கனும் பரப்பி இருக்கிறார்கள். யமனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக. முஆதே, நீ யமனுக்கு போ, கவர்னராக போ, அதிபதியாக போ, அங்கிருக்கும் மக்களுக்கு இஸ்லாத்தை தௌஹீதை எடுத்து சொல்லு என்று கவர்னராக முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மினத் துன்யா வமா ஃபீஹா. யமனுக்கு அனுப்பி வைக்கிறீர்கள் நாயகமே, அந்த பொறுப்பை சீராகவும் சிறப்பாகவும் என்னால் செய்ய முடியுமோ என்று நான் அஞ்சுகிறேன். சுமையை தூக்குவதாயிருந்தால் அதற்குரிய தகுதி வேண்டுமல்லவா, செய்யலாமா என்று கேட்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், நீ தகுதியானவர் தான், போய் வாரும் என்று அனுப்பி வைத்தார்கள். நீ அங்குள்ள ஒரு நபரை, ரஜுலன் என்ற அரபு சொல்லுக்கு ஒரு நபர் என்ற கருத்து வரும், அங்குள்ள ஒரு நபரை தௌஹீதின் பால் நீ அழைப்பது, உண்மையான விசுவாசத்தின் பால், ஈமானின் பால் நீ அழைப்பது, திருத்தி எடுப்பது இந்த துன்யாவை விட உனக்கு சிறந்தது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஒரு மனிதனை தௌஹீதின் பால் அழைப்பது, தௌஹீதின் பக்கம் திருப்புவது, கைருல் லக மினத் துன்யா வமா ஃபீஹா, துன்யாவையும் அதில் உள்ளவை அனைத்தையும் விட உனக்கு சிறந்தது என்றார்கள். சாதாரண சிறப்பல்ல. ஒரு மனிதனுக்கு ஈமானை சொல்லி கொடுப்பது, ஈமானின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதனை திருப்புவது, ஒரு மனிதனுக்கு இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவையும் இருப்பதை விட சிறந்தது என்றால் அவனை விட கோடீஸ்வரன் யார் இருக்க முடியும்? நமக்கு என்ன இருக்கு? வீடு வளவு இருக்கு, ஒரு கடை இருக்கும், 2 ஏக்கர் காணி இருக்கும், ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கும், ஒரு கார் இருக்கும். இவர் ஒரு பணக்காரன். இவன் எப்படியான பணக்காரன்? ஒரு மனிதனை இஸ்லாத்தின்பால் எடுக்கின்றானே. இப்ப இஸ்லாத்தில் எடுக்காமல் இல்லை. இப்ப காபிரிங்கள் இஸ்லாத்துல வாங்க ஏண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று அவன் சொல்லி அனுப்பிடுறான். அவன் இஸ்லாத்துல எடுக்கல, அவன் இஸ்லாம் ஆகையும் இல்லை, அவன் முஸ்லிமும் இல்லை. கணபதி வந்து இஸ்லாத்திலே வந்தான், இவன் கணபதிக்கு கலிமா சொல்லி கொடுத்தான் என்றால் இந்த அர்த்தத்தின்படி அவன் கணபதி தான். அவர் கணபதியாக இருப்பாரே தவிர அப்துல்லாவாக, அப்துல் ரசூலாக, அப்துல் ஜப்பாராக ஆக முடியாது. இன்று இஸ்லாத்திலே எந்த அடிப்படையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்?
தப்லீக் ஜமாத் எடுத்தாலும் சரிதான், ஜமாத் இஸ்லாமி எடுத்தாலும் சரிதான், தௌஹீத் ஜமாத் திக்ரமம் எடுத்தாலும் சரிதான். எப்படி எடுக்கான்? இஸ்லாத்துல வரப்போறா வாங்க பள்ளியை கூட்டிட்டு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்துதர்னு சொல்லி கொடுக்கான். இஸ்லாத்துல எடுத்துறான், அவனுக்கு சுன்னத்து பண்ணி வச்சிட்டு இருக்கான். இப்ப இவன் யாரு? அவன் கணபதி தான். அவனிடத்தில் என்ன கொள்கை இருந்தது? கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை கணபதியாக இருக்கும் போதும் இருந்தது. இப்ப இவர் இஸ்லாத்தில் எடுத்ததுக்கு பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் அவனிடத்திலே இருக்கிறது. எல்லாமே கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறானா? அப்படியானால் தான் அவன் மூமின். ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிக் கொடுத்தது இந்த அடிப்படையில் தான். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள், யுத்தம் செய்து இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள் என்றால் இந்த அடிப்படையில் தான். இவங்க கலிமா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அல்ல. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லி இவங்க விசுவாசிகளாகி, இவங்க ஷேகுமார்களாகி, வலிமார்களாகி மௌத்தானாலும் இவங்களை வெட்டின உடனே இரத்தம் வரக்கூடிய சம்பவங்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் என்று முத்துப்பட்டை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் என்று ஒரு பெரிய மனிதன் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் வந்து ஜியாரத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுடைய தேவைகள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அதிசய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்களும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, பனி இஸ்ராயீல்களுடைய காலத்திலே உள்ள ஹக்கீம் ஷேக் தாவூத் வலி. பனி இஸ்ராயீல்களிலே மாபெரும் வைத்திய நிபுணனாகவும் ஒரு குத்துபாகவும் இருந்தவர்கள் ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த காலத்தில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக நாடு நாடாக, கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக போனவர்களில் ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவர்களும் ஒருவராவார்கள். அவர்கள் பாரத நாட்டுக்கு, இந்தியா நாட்டுக்கு மூசா நபியுடைய அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை பரப்புவதற்காக, கலிமா பிரச்சாரம் செய்வதற்காக வந்த நேரத்திலே அங்கேயே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இது நடந்து எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாலே, 1000 வருஷங்களுக்கு பின்னாலே அவர்கள் அடங்கப்பட்ட இடம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அந்த இடம் ஒரு இந்துவுக்கு சொந்தமான நெல் வயலாக இருந்தது. அதிலே அவன் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு காணி, ஒரு பூமி, அதிலே அவன் வளமையாக விவசாயம் செய்வது வருவது வழக்கம். ஒரு நாள் விவசாயம் செய்கின்ற நேரம் மாட்டின் மீது ஏறியிருந்து அந்த நிலத்தை, அந்த நேரத்திலே உழுவ மிஷின் இருக்கவில்லை, மாட்டை கொண்டுதான் அந்த வயலிலே பல வேலைகளை செய்து கொண்டிருந்த காலகட்டம். மாட்டின் மீது அந்த இந்து ஏறிய வண்ணம் அந்த நிலத்தை உழுதி பண்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை அவன் வெட்டின நேரத்திலோ அல்லது மாட்டினுடைய கால் பதிந்த நேரத்திலோ நிலத்துக்குள்ளே இருந்து, நீ இந்து சாமியோ அல்லது துளுக்கர்களுடைய சாமியோ அல்லது வேறு என்ன பேபிசாதோ எனக்கு தெரியாது, நான் என்ன தவறு செய்தேன், தெரியாமல் தானே வெட்டி விட்டேன், அதற்காக இப்படி ஒரு தண்டனையா? என்னுடைய கண்ணும் பார்வை இழந்து விட்டது, மாடும் பார்க்க முடியாத நிலை ஆகிவிட்டதே. நீ என்ன சாமியாக இருந்தாலும் சரி, இந்து சாமியாக இருந்தாலும் சரி, துளுக்கர்களுடைய முஸ்லிம்களுடைய சாமியாக இருந்தாலும் சரி, நீ பேயாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, என்னுடைய கண்ணுக்கு பார்வையை தந்துவிடு, நீ கேட்பதை நான் தருகிறேன், நான் தவறுதலாகத்தான் செய்து விட்டேன் என்று அந்த இடத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு மதிய நேரம் உணவு கொண்டு வருவதற்காக அவனுடைய மனைவி உணவை கொண்டு வர நேரம் இவன் பார்வை இழந்தவனாக அங்கே நின்று கொண்டிருக்கிறான். நடந்தது என்னவென்று கேட்கின்றாள் மனைவி. இதுதான் நடந்தது என்று சம்பவத்தை சொல்கின்றான். வீட்டிற்கு அவள் அழைத்து சென்றாள். வீட்டிலே இருக்கின்ற நேரம் அதே ஒலியவர்கள் யாரில் இருந்து இரத்தம் போரிட்டு அவனுடைய முகத்திலே பாய்ந்ததோ அவர்கள் அவனுடைய வீட்டுக்கு நிதர்சனமாக போய், நான் தான் அந்த நபர், துளுக்கர்கள் முஸ்லிம்களுடைய சாமிதான் நான், முஸ்லிம்களுடைய ஒரு ஒலிதான் நான், என்னுடைய பெயர் ஷேக் தாவூத்,
நான் மூசா நபியுடைய காலத்தில் உள்ள மாபெரும் வைத்திய நிபுணன், ஒரு குத்துபு. இவ்வளவு காலமும் நான் மறைந்துதான் இங்கே இருந்து கொண்டிருந்தேன். உன் மூலம் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்பி விட்டான் போல் தெரிகிறது. வெளியாகிவிட்டேன். எனவே இந்த ஊரில் இன்ன இடத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீ போய், இதுதான் எனக்கு நடந்த சம்பவம், இந்த இடத்திலே மூசா நபியுடைய காலத்தில் உள்ள ஷேக் தாவூத் வலி என்ற ஒருவர் அடங்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை எத்திவை என்று நிதர்சனமாக நேரடியாக அந்த இந்துவுடைய வீட்டுக்கு போய் சொல்லி மறைந்து விட்டார்கள். இந்து இந்த செய்தியை சொல்வதற்காக முஸ்லிம்களிடத்திலே எத்தி வைத்து விட வேண்டும் என்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம் கிராமம் பக்கத்திலே உள்ள அதே முஸ்லிம் கிராமத்திற்கு அவர்கள் சென்று ஒருவருக்கு கனவிலே சொல்லி இருக்கிறார்கள், நான் யார், இந்த காலத்தில் உள்ளவன், என்னுடைய பெயர் என்ன என்ற முழு விவரங்களும் இந்த இந்து இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் அங்கிருந்து வர இந்த இந்துவும் இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறான், விஷயத்தை சொன்னான். உடனே அந்த இடத்திலே ஓலையாலே ஒரு குடிசையை அமைத்து, இன்று லட்சக்கணக்கா 1000 வருஷங்களுக்கு முன்னால் இது நடந்தது, 1000 வருஷங்களுக்கு முன்னால் ஷேக் தாவூத் வலியுல்லாவுடைய ஜியாரத்து கண்டுபிடிக்கப்பட்டு 900 சுற்றம் வருஷமாகிறது. 1000 வருஷங்களுக்கு முன்னால் இது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்திலே குடிசையாக ஜியாரத்து கட்டப்பட்டு இன்று எந்த அளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே ஜியாரத்து பண்ணக்கூடிய அளவுக்கும் பரிகாரங்கள் தேடக்கூடிய அளவுக்கும் நிலை உயர்ந்து விட்டது. இந்த வலியுல்லாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு தாமிருடைய உடல்ல இருந்து இரத்தம் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்குள்ளே இருந்து காலை உயர்த்தியதிலிருந்து என்ன நினைக்கிறீர்கள்? அன்னல் அவுலியாஉ லா யமூத்தூன் பல் யந்தகிலூன மின் தாரின் இலா தார் வஹும் மஹ்யாஉ ஃபீ குபூரிஹிம். அவுலியாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? லா யமூத்தூன், அவர்கள் மௌத்தாகுவதே இல்லை. மௌத்தா இருந்தா தான் ரத்தம் பெறா, மௌத்தாகாதவனை ஒட்டினா ரத்தம் பெறத்தானே செய்யும். அவர்கள் மௌத்தாகுவதே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? பல் யந்தகிலூன மின் தாரின் இலா தார், ஒரு பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு குடி போகிறார்கள். அவுலியாக்கள் மௌத்தாகுவதில்லை. தாருல் ஃபனா என்று சொல்லக்கூடிய இந்த அழிவுடைய உலகத்தில் இருந்து அழிவற்ற உலகத்திற்கு, அழிவுடைய வீட்டிலிருந்து அழிவில்லாத வீட்டுக்கு பிரயாணமாகிறார்கள். வஹும் மஹ்யாஉ ஃபீ குபூரிஹிம், அவர்கள் அவருடைய கபரிலே ஹயாத்தோடு இருக்கிறார்கள். யஹுஜ்ஜூன், ஹஜ் செய்கிறார்கள். வயுஸல்லூன், தொழுகின்றார்கள். வயஸூமூன், அவர்கள் நோன்பு நோட்கின்றார்கள். வயுர்ஸகூன், அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்கள் கராமத்துகளை கொண்டு சந்தோஷம் அடைந்தவர்களாக மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மௌத்தா போய்தாரா? அப்ப ரத்தம் வந்து அதிசயமா? அதிசயப்பட மௌத்தான மையத்திலிருந்து ரத்தம் வந்து என்ன அதிசயம் தான், யோசிக்கத்தான் போனோம். என்னடா மௌத்தானவன்ல இருந்து செத்து போனவன்ல இருந்து ரத்தம் வருது? இவரே மௌத்தாகாமல் இருக்கும் போது ரத்தம் வந்தது அதிசயம் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவங்க மௌத்தானதானே. எப்படின்னா ஒரு நாளைக்கு சல்மான் பாரிசி மௌத்தாய் தானே இருப்பாரு, கண்ண முடிப்பாரு, குளிப்பாட்டிருப்பாங்க, கவனிச்சு இருப்பா, அடக்கிருப்பாங்க. ஒண்ட பொட்ட கண்ணுக்கு அவர் மௌத்தானதான் தெரிஞ்சதுனால நீ தூக்கிட்டு போனாய். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வலியுல்லா மௌத்தா போயிட்டாரு, அவரை நீ குளிப்பாட்டணும். குளிப்பாட்டுறது அந்த ஊர்ல ஆறு குளிப்பாட்டுவான், அந்த ஊர் மோயின் தான் குளிப்பாட்டுவான். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டாங்க மோயினார குளிப்பாட்டுறதுக்கு. அது சட்டப்படி மோயினார குளிப்பாட்ட இயலாது, மையத்து ஆறு குளிப்பாட்டணும். அந்த மையத்துக்கு மிக நெருங்கியவர்கள் எவர்களோ அவர்களும் குளிப்பாட்டணும். மோயினுக்கு ஒண்ணு மண்டா பள்ளி ஹக்கண்டு என்ன செய்ய வேண்டியது? 50 ரூபாய் காசை கொடுத்துட வேண்டியது. குளிப்பாற்றால் மோதியும் குளிப்பாட்ட இயலாது. உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, எந்த சட்டத்தில் இருக்கின்ற மோதியும் குளிப்பாட்டணும்? மைசாக்கள் ஓதி கொடுப்பான், ஆபத்துல் மீன் மஹல்லியாது இது ஓதி கொடுக்குற கிதாபுகள். இந்த கிதாபுல எந்த கிதாபுல பாருங்க பள்ளி மோதின் தான் என்ன செய்யணும்? மையத்தை குளிப்பாட்டணும். அது போல ஆறு குளிப்பாட்டணும். அந்த மையத்திற்கு யாரு மிக நெருங்கினவங்களோ அவங்க தான் செய்யணும். ஏன் தெரியுமா? அந்நியவன் செஞ்சு செய்யும் போதோ இந்த மையத்தில் சில நேரம் என்ன நாத்த ஊத்தம் வந்துடும்.
அல்ல குளிப்பாட்டிக்குள்ள பீ வந்துடும், மூத்திரம் வந்துடும், அல்ல மாயின் நாரம் என்ன ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோமே. அந்நியவன் என்ன செய்வான், குளிப்பாட்டி வேலையில முடிஞ்சு போட்டு போய் மையத்தை அடைக்கினா எப்படி மையத்து இருந்துச்சு, நாத்தமண்டா தம்பி குளிப்பாட்டாக்க நிக்கலாம் போச்சு. அப்ப அவன் பெரிய மோசமானவன் போல ரெண்டாமன் என்ன வச்சுக்கிறான். இவன் சொன்ன நான் மகன் தகப்பன குளிப்பாட்டக்குள்ள நாரிச்சு நான் என்ன செய்வேன், ஊருக்குள்ளே நான் சொல்லுவேனா என்ன நாத்தம் நிக்கலாம் போயிட்டு சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்படி தம்பி நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த மௌத்தான மையத்தை பற்றி மற்றவர்கள் எல்லாம் நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டுமே தவிர மௌத்தான மையத்தை பற்றி யாரும் தவறான அபிப்பிராயம் வைக்க கூடாது. இந்த நிலை இப்போ உருவாகும். மற்றவன் குளிப்பாட்ட கூட நிச்சயமா உருவாகும். மோதி நண்டாலும் சரிதான், மற்றவன் நண்டாலும் சரிதான், குளிப்பாட்ட உருவாகும். சொந்தக்காரன் குளிப்பாட்டுறான், வாப்பா மகனை குளிப்பாட்டுறான், மகனை வாப்பா குளிப்பாட்டுறான், காக்காவை தம்பி குளிப்பாட்டுறான், தம்பியை காக்கா குளிப்பாட்டுறான். நடக்குமா? அதனால் தான் மார்க்கத்திலே சட்டம் போட்டு இருக்கிறார்கள். ஒரு மையத்து மௌத்தானால் அந்த மையத்துக்கு மிக நெருங்கினவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மையத்தை குளிப்பாட்டுற வேலையை பாருங்க எடுக்கும். கவஞ்செய்கிற வேலை போனாலும், தொழுவிக்கிற வேலை போனாலும், இந்த குளிப்பாட்டுற வேலையை மட்டும் அந்த மையத்துக்கு மிக நெருங்கியவர்கள் புறப்படுக்கணும். அப்படி ஒரு மோயினார் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மையத்து ஒரு ஆரிஃபிபில்லா ஒரு அவுலியா மௌத்தா போயிட்டாரு, மையத்தை குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டக்குள்ள அந்த ஆள் கண்ணை முடிச்சு பார்த்து மோயினை பார்த்து சொன்னாராம், மையத்துல் ஹைய, உயிரா உள்ளவனை செத்தவன் குளிப்பாட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா. ரெண்டாவது கேட்டுட்டு கண்ணை மூடிட்டாரான். இவன் மோயும் பார்த்தான், இது என்ன சனியன் இதை இவர் வந்து சொல்லிக்குவார் அவளியிலே, மையத்து ஹயாத்தா உள்ளவனை குளிப்பாட்டிச்சேன்னு சொல்லிச்சேன்டா அவர் மையத்தண்டல மத்தவன் நினைச்சுக்குவான். அதுக்காக வேண்டி அவரே ஒரு 2 பேருக்கிட்ட சொன்ன செய்தி எப்படியோ கிதாபுகள்ல எழுதி பரவலா வந்து போச்சு. மத்தாக்களுக்கு படிப்பினையை காட்டணும், அதுக்காக வேண்டி அவர் 2 பேருக்கிட்ட சொல்லியிருக்காரு, செய்தி வழி ஆகி போச்சு. அது மட்டுமல்ல, நம்ம காத்தாங்குடியில கூட இப்ப ஒரு சாதாரணமா நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாலேயும் ஒரு ஆளை நினைஞ்சிருக்கிறார். மௌத்தான ஒரு ஆள் குளிப்பாட்ட போன ஒரு ஆள் மோயினாரை பார்த்து சிரிச்சு போட்டு கண்ணை மூடியிருக்கிறார். அதை எங்களுடைய தகப்பனார் ஏதோ படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரமும் அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்கள் இந்த மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நிகழ்ச்சி நடந்தது. குளிப்பாட்டம் போயின மோயினார் இப்ப ஹயாத்தோட இருக்காரு நினைக்கிறேன். காங்கனோட மோயினார், அது பேர் என்ன, இவராலவ மோயினார் இப்ப இருக்காதானே. கேட்டா உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடியில மௌத்தாய் கண்ணை முடிச்சு பார்த்து உங்களை பார்த்து சிரிச்சாளாருன்னு கேட்டா அவர்கிட்ட சொல்லி தருவார். இந்த செய்தி அந்த மனுஷன் குளிப்பாட்டக்களை வேறு கண்ணை முடிச்சு பார்த்து சிரிச்ச உடனே குளிப்பாட்டி விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வாப்பாட்டம் ஓடி வந்திருக்காரு அவரு இப்ராலவ மோயினாரு. அப்ப வாப்பா ஓதி கொடுத்துட்டு இருந்திருக்கா. என்ன இப்ராலவ, அவரு கண் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன பொட்டையரே வார பாப்பா அப்படிதான் அவர் காய்க்கிறான். வாரன் என்ன விஷயம், இந்த மாதிரி நான் இவரை குளிதான் சிரிச்சது மெய்தான், இவரை பாடி பண்றதுக்காக உண்ட பொட்ட கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா தெரிஞ்சுட்டு இருக்காரு. பாத்தீங்களா? அப்ப என்ன விஷயம், அவுலியாக்கள் மவுத்தாகுவதே இல்லை. நீ புட்ட கண்ணன் நான் பார்த்துக்கிட்டு நிற்கக்குள்ள அவர் இப்படி இப்படி வந்து கண் ஒண்ணு ரூஹு வைத்து எங்கடா போன ரூஹு வைத்திருதான் எங்கால போகுது, எங்க போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மையத்தை வைத்துக் கொண்டு அழாதீர்கள். ஃபஇன்னல் மய்யித லயஸ்மஉ புகா அஹ்லிஹி அலைஹி. மையித்து அதுக்காக அவரோட ஊட்டாக்கள் எல்லாம் அழுகிற நேரம் அந்த அழுகையை கேட்டு வேதனைப்படுகிறது என்று சொன்னார்கள். உசிரில்லாட்டி எப்படி கேட்கும் சொல்றாங்க சொன்னாங்க. மையத்து கேட்குதுன்றல அப்ப சொல்றீங்க. புகாரில ஹதீஸ் வருது, இங்க முஸ்லீம்ல ஹதீஸ் வருது. மையத்து கேட்கு மண்டத்தினால நீ தல்கின்னு ஓதுறாய். மையத்தை வச்சு போட்டு மையத்தை கொண்டு வச்சு இது குந்திட்டு ஓதுறாரு அல்லவா. என்ன ஓதுறாரு, 2 மலக்கள் வருவாங்க, அரபுல சொல்லி கொடுவாரு. இதுக்கு அவனுக்கு அரபுன்னு தெரியும். அவன் மௌத்தான உடனே எல்லா பாசையும் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தெரியும். நமக்கு இப்ப அரபு தெரியுமா? நாம எனக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல தானே. நமக்கு குஜராத்தி தெரியுமா, மராட்டி தெரியுமா, சுரியானி தெரியுமா? தெரியா. கபருக்குள்ள கேள்வி கணக்கு கேட்கிற என்ன பாஷையில. சுரியானி பாஷையெல்லாம் கேள்வி கேட்கப்படும், சிரியன் மொழியெல்லாம் கேள்வி கேட்கப்படும். மன்றப்புக்கு அது சிரியன் மொழி, நமக்கு சிரியன் மொழி தெரியாது. அது மன்றப்புக்கு அரபி. 2 மலக்கள் வருவாங்க, பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க. இவர் குந்திட்டு சொல்லி கொடுக்கறதால மாட்டல. அவங்க அல்லான்னு சொன்னதும் இல்லை, அலி பண்ணி சொன்னதும் இல்லை, ஒரு பதாயும் இல்லை. அவன் சில மாட்டில் குந்திட்டு ஏய்
ஆமினாவுடைய மகன் அப்துல் சலாமே மௌத்த போயிட்டாரு தானே. ஆமினாவுடைய மகன் அப்துல் சலாமே 2 மலக்குகள் இப்ப வருவாங்க. கொஞ்சம் பயங்கரமா தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. அவர் 2 பேரும் என்ன செய்வானா, கண்டு நீ பயந்துராத. அவர் 2 பேரும் உன்னையும் என்னையும் போல் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், பயந்துராத. அவர் 2 பேரும் உன்னிடத்துல மண் ரப்புக்க, உன்னு ரப்பா ரெண்டு கேட்பாரு. 2 பேரும் கேட்பாங்க, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்ப அல்லாஹ்னு சொல்லிடு. உமா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்பாரு. அதீனியல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லு. உமா இமாமுக்க, உன்னுடைய இமாமார் என்று கேட்பாரு. கொமைனி என்று சொல்லிடாம அது குர்ஆனோ, குர்ஆன் என்று சொல்லு. இப்படி இவர் தலைமாட்டில் குந்திட்டு என்ன செய்யறாரு, இப்படி இப்படி கேட்டா என் இமாம் குர்ஆன், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய ரசூல் முஹம்மத் என்றெல்லாம் நீ சொல்லிடு. அப்ப மையத்து கேட்குமா? நீ கேட்காட்டி ஏன்டா தல்கினோதராய்? அதனால இந்த வஹாபிகள் தல்கினோதரன். வஹாபியத்து கூடுதலாக கல்முனையில பிறந்து கல்முனையில தர்வேஷ் கூட்டம் இது ஓத மாட்டான், தல்கினோத மாட்டான். நம்மட உள்ள ஓதுறானுகள். ஆனா நாளடைவில் இங்கேயும் பிறந்து பிறந்து புதுசா ஒரு சட்டம் கொண்டு வருவானுகள் பாருங்க. தல்கினோ தேவையில்லை. என்ன அவன் தான் மவுத்தா போய்த்தானே. மவுத்தாவுக்கு போனவன் தலைமாட்டில் முந்திட்டு அதெல்லாம் ஓதுறதுல என்னடா பிரயோசனம்? அப்ப என்னத்துக்கு இஸ்லாம் சரியத்துல மார்க்கமாக்கப்பட்டிருக்கு தல்கினோதனம் என்று மையத்து கேட்குது. இந்த உடலுடைய கட்டுப்பாட்டுல ரூஹ் இருக்கிற ரூஹ் இருந்தா பவர் உரைய உடலுடைய கட்டுப்பாடு ஒன்று. எனக்கு இப்ப தமிழ் தான் தெரியும், அரபு தான் தெரியும், வேற வாசரியா. இந்த உடலுடைய கட்டுப்பாட்டுல ரூஹ் இருக்கு. இந்த உடலை விட்டும் ரூஹு கட்டுப்பாடு, உடலுடைய கட்டுப்பாட்டை விட்டும் ரூஹுடைய தன்மை மிகைக்குமே ஆனால் போறதில்லை. ரூஹு மிகைத்தால் ரூஹுக்கு எல்லா பாசையும் தெரியும். என்ன பாசையில, சிரியன் மொழியிலையும் பேசலாம், கொரியன் மொழியிலையும் பேசலாம், எதிலையும் பேசக்கூடும், எதையும் கேட்கும் அது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மையித்த லயஸ்மஉ புகா அஹ்லிஹி அலை. மையத்தில வீட்டுல அவங்க அழும்போது அந்த மையத்து கேட்குதுன்னு சொன்னார்கள். காரணம் என்ன? ஒலியா இருந்தாலும் ஒலி இல்லாட்டி மையத்து கேட்குதான். அவுலியா இருக்கணும் அவசியம் இல்லை. அவுலியா இல்லாத ஒருவன் மௌத்தானாலும் மையத்து கேட்கும். காரணம் என்ன? ரூ போறல அங்க இருக்கு. நமக்கு கை அசைவில்லை, கால் அசைவில்லை, கண் அசைவில்லையோட என்ன சொல்லுவோம்? வேலை முடிஞ்சு. என்னத்தை வச்சு சொல்றாங்க? கை அசையல்ல, கால் அசையல்ல, கண் அசையல்ல, கேட்கல, ஒண்ணும் இல்லை, அப்படி கிடக்கு. அதனால ரூ வைத்தங்காய் போயிட்டா ரூ போகல, அதிலேயே ஸ்தம்பிச்சு இருக்கு, உனக்கு தெரியல. அவுலியாக்கள் அதை விட கொஞ்சம் கிரேட் கூடினாக்கள். ஹயாத்து முழு ஹயாத்தும் உள்ளவர்கள். வெட்டினா என்ன செய்யும்? ரத்தம் வரத்தான் செய்யும். கூப்பிட்டா கேட்கும். அவர்களால் எதையும் சாதிக்கவும் முடியும். சும்மா மையத்து கேட்கும், எதையும் சாதிக்க மாட்டேன். அந்த மையத்து விலாயத்தை பெற்றதாக இருக்குமே ஆனால் கேட்கும். இதுதான் அவுலியாக்களுடைய சரித்திரம். ஆகையினால நாங்கள் அந்த அவுலியாக்களாக ஆகணும்டா என்ன செய்யணும்? அவுலியாக்கள் கதையை கேட்டு 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 போறதுனால அவுலியாக்களாக இயலாது. அந்த அவுலியாக்கள் அந்த தன்மையை பெறுவதற்கு என்ன பாணியில, என்ன பாதையில, என்ன மாதிரி நடந்தாங்க என்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு விளங்கும். அப்ப என்ன செய்யணும்? 2 விதமான அமல் செய்யணும். அறிவும் வேணும். அமல்ல 2 விதமான அமல் வேணும். அறிவுல 2 விதமான அறிவு வேணும். வாஹிர் பாத்தின் 2ஐயும் அறியணும். வெளிவந்து விட்டது. யா சத்தாம் நஹ்னு ஜுனூது. காத்தான்குடியில் ஈராக் நாட்டிற்கும் அதன் இணையிலா தலைவர் தளபதி சையீதுனா சத்தாம் ஹுசைன் அவர்களுக்கும் ஆதரவாக நடைபெற்ற கருத்தரங்குகள், கூட்டங்கள், புகழ் கீதங்களின் தொகுப்பான 3 மணித்தியால வண்ண வீடியோ கெசட். தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி இலக்கம் 0652625. ரெண்டு விதமான அமல் செய்யணும். அறிவும் வேணும். அமல்ல 2 விதமான அமல் வேணும். அறிவுல 2 விதமான அறிவு வேணும். வாஹிர் பாத்தின் 2ஐயும் அறியணும். ஷரியத்தே தெரியாது, இவன் எப்படியா ஞானத்துக்கு போற? போகலாம். ஷரியத்து தெரியணும், வாஹிர் தெரிய வேணும், அதே நேரத்தில் பாத்தின் சொல்லக்கூடிய ஞானமும் தெரியணும். 2 அறிவு வேணும். 2 வகை அமல் வேணும். ஒரு வகை அமல் ஃபர்து, தொழுத்தான் ஆகணும்.
5 வகுப்பும் தொழுதான் ஆகணும். ஒரு நேரம் 2 நேரம் மிஸ் ஆகிற வார போற அதை பத்தி பிரச்சனை இல்லை. செய்துக்கணும், தொழுதான் ஆகணும். தொழாம இருந்துகிட்டு எனக்கு அரசிக்கு போகலும் குருசிக்கு போகலா அவனுக்கு ஒரு இடத்துக்கு குசிக்கும் போயிடாது. அப்படியா இல்லாம வரும். அவன் சும்மா பேச்சளவில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனா தான் இருப்பான். ஆகவே ஃபர்லையும் செய்ய வேணும், சுன்னத்தான அமல்களும் செய்யணும். சுன்னத்தான அமல்கள் என்று சொன்னா நீங்க நினைச்சுக்கப்படாது மிஸ்வாக்கு எடுத்து பக்கெட்ல வச்சுக்கிட்டு போராடம் எல்லாம் பல்லு திட்டி திரிகிறதான் சுன்னத்தாக்கு மட்டும் நினைச்சுக்கப்படாது. அல்ல தாடியை பெருசா வச்சுக்கிறது மட்டும்தான் சுன்னத்தாக்கு மட்டும் நினைச்சுக்கப்படாது. அல்ல கரண்ட வரைக்கும் ஜுப்பாவு வரைக்கும் போடுறதான் சுன்னத்தாக்கு மட்டும் நினைச்சுக்கப்படாது. அல்ல எந்த நேரமும் தலைப்பை கட்டிட்டு இருக்கிறதா சுன்னத்தாக்கு மட்டும் நினைச்சுக்கப்படாது. இதுவும் சுன்னத்துகள் தான். எப்படின்னு சொல்லல, தலைப்பா கட்டத்தான் போகணும், தாடி வைக்கத்தான் போகணும், ஜுப்பா போடத்தான் போகணும், நல்லா இருக்கத்தான் போகணும். வேற சுன்னத்துக்கள் இருக்கின்றன. என்ன சுன்னத்து? குர்புல் ஃபராயித், குர்புன் நவாபில். ஃபர்லுகளை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்கு, சுன்னத்தான வணக்கங்களை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்கு. சுன்னத்தான வணக்கங்கள் ஆகச் சிறந்த வணக்கம் என்ன தெரியுமா? ஃபிக்ருக ஃபீக யக்ஃபீக். يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். الذين இப்படியானவர்கள் தெரியுமா? يذكرون الله, அல்லாஹ்வை நினைப்பார்கள். கியாமன், நின்றுகிட்டு நினைப்பார்கள். وقعودا, இருந்துகிட்டும் நினைப்பார்கள். وعلى جنوبهم, படுத்துக்கிட்டு நினைப்பாங்க. இங்க நான் படுத்துக்கிட்டு திக்ர் செய்யறத கண்ணீங்களா? நீங்க இருந்துகிட்டு திக்ர் செய்வான், ஒளிந்து நின்று விட்டு மண்ட சில தரிக்கத்துகள் என்ன செய்வான்? திக்ர் செய்வான். படுத்துக்கிட்டு திக்ர் செய்யறத கண்ணீங்களா? இந்த தரிக்கத்திலே நான் சாதிரியாவிலையோ மாதிரியாவிலையோ காதிரியாவிலையோ மாதிரியாவிலையோ எதிலே நான் கண்ணீங்களா? நீங்க இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல்லதீன யذكرூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம். நின்றுகிட்டு திக்ர் செய்வாங்க, இருந்துகிட்டு செய்வாங்க. நாம செய்யறோம் யுத்தரங்களெல்லாம் என்ன செய்யறோம்? இருந்துகிட்டு நின்றுகிட்டும் செய்யறோம். ஒளிந்து நின்று ஐயா கையும் அது என்று சொல்லிக்கிறோம். படுத்துக்கிட்டு எங்கே நான் திக்ர் செய்யறத பள்ளியெல்லாம் ஆண்டியலாம் அல்ல நம்மட வழியெல்லாம் செய்யறோமா? அது என்ன திக்ரு? படுத்துக்கிட்டு திக்ரு செய்யலாமே, செய்யற இல்லையா? நான் படுத்துக்கிட்டு இருக்கோம், அல்லா அல்லா அல்லாண்டு படுக்கலாம். இப்ப என்ன செய்யறான் அவன்? திக்ரு செய்யாம ஓரண்டா செய்யறான். படுத்துக்கிட்டு யாரப் யாரப் யார பண்ணிக்கிட்டு சரி நான் என்ன செய்யறான்? திக்ரு செய்யலையா அவன்? படுத்துக்கிட்டு யார் ரஹ்மான் யார் ரஹ்மான் ஒருத்தன் படுக்கான். குப்பர படுத்தாலும் சரிதான், மல்லாக்க படுத்தாலும் சரிதான், கழிஞ்சு படுத்தாலும் சரிதான். அவன் திக்ரு செய்யலையா? அதான் அல்லாஹ் சொல்றான், يذكرون الله على جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. அடுத்த பாயிண்ட கொடுக்கான். எப்படி? நின்றுகிட்டு திக்ர் செய்வாங்க, இருந்துகிட்டு திக்ர் செய்வாங்க, படுத்துக்கிட்டு திக்ர் செய்வாங்க. ويتفكرون அடுத்த போலே சொல்றான், يتفكرون في خلق السماوات والارض. வானங்களிலும் பூமிகளுடைய படைப்பிலே சிந்திப்பார்கள். வானத்தை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் அதில் உள்ளவைகளை படைத்திருப்பதிலும் சிந்திப்பார்கள். அதில் உள்ளவைகள் யாரு? நீ ஒரு ஆள் தானப்பா, உன்னை பத்தி சிந்தி. உன்னிலே உற்று பாரு, உண்மை விளங்கும் நேரு. மகாத்மா காந்தி அந்த நேரு இல்ல, உன்னைத்தான் சொல்றாரு நேரு கண்டு. உன்னிலே உற்று பாரு, உண்மை விளங்கும் நேரு. ஒன்னில உத்து பாருப்பா. உத்து பாக்குற என்ன இப்படி சும்மா நல்லா நிமிர்ந்து இருந்துகிட்டு பாக்குறேன்னு நினைச்சுக்காதங்க. உத்து பாக்குற ஏக்கமண்டு போட்டு அது பொடி தான் தெரியும். பொடிக்குள்ள இருக்கு சாமான், பொடியா வந்த சாமான் ஒன்று இருக்கு. அதை பார். ஒன்னுல பார்த்தால் என்ன தெரியும்? நீ யாருங்கிற தெரியும். இந்த இவன் யமனிலே இருந்து கொண்டு யமனை தேடுகிறேன், யமனிலே இருந்து கொண்டு யமனை தேடுகிறேன் என்று பைத்து படிச்சிருக்கான். இது என்ன மடத்தனமான பைத்து? காத்தாங்குடியில ஒன்னும் சந்திங்க, எங்க போறீங்க? என்ன மாதிரி காத்தாங்குடிய தேடி வாரம் தம்பி. எங்க இருக்கான் இவன்? காத்தாங்குடி ஆறாங்குறிச்சி பதிரியா ஜும்மா பள்ளிவாசல் ரோட்ல நின்றுகிட்டு காத்தாங்குடிய தேடுறாராம். அவர் எங்கடா தேடுற? காத்தாங்குடியில நிக்கா நீ அல்லாஹ் எங்க தேடுற? எங்க என்ன பிடிச்சு பார்க்க இயலுமா? காண இயலுமா? ஒன்னிலே உற்று பாரு, உண்மை விளங்கும். நீதான் அல்லாஹ் ஒன்றும் இல்லை. இப்ப பேத்தனமா நீ என்ன செஞ்சிருக்காய்? பேனை போல வகுமையில சிக்கப்பட்டு மாய வலையில் அகப்பட்டு மாயத்தில் கிடந்து நீ புரண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால நீ யாருங்கிறது புரியல. நீ அல்லாஹ் தான். அதைத்தான் இஸ்லாம் சொல்றது, குர்ஆன் சொல்றது, ஹதீஸ் சொல்றது. குர்ஆன்ல பேயில இருந்து ஆரம்பிச்சு, பிஸ்மில்லாஹ்ல உள்ள பேயில இருந்து ஆரம்பிச்சு குல் ரப்பின் நாஸ்ல உள்ள சீன் வரைக்கும் எடுத்து பாரு. பஸ் பேயின் சீன் இங்கேந்தா பஸ். பஸ் என்றா என்ன? போதும். பாரசு பாசியில பஸ் கலாசங்கானல்லவா? பஸ் பஸ் போதும். அப்ப எல்லாம் போதும், அதுக்குள்ளே இருக்கு. எல்லாம் அதுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அமைச்சிருந்தீங்க. தௌஹீதா தான் இருக்கு குர்ஆன்ல. எந்த ஆயத்தை? ஆனா கண் தெரியாதவன், கண் வருத்தம் உள்ளவன், பொட்ட கண்ணன்,
இவனுக்கு விளங்குமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல்லன்ஆமி பல் ஹும் அவல். சரியான பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், நம்மளை விட எவ்வளவு தெரியும். அதனால பாயிண்டா விட்டுறான், நல்லா குத்தி குத்தி கதைக்கான். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவங்களுக்கு கல்வி இல்லைன்னு வச்சுக்காதங்க. யாருக்கு? அல்லாஹ் வேற சிருஷ்டி வேற என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டம் இருக்குதே, எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நம்பாத கூட்டம். குலூப் கல்விகள் இருக்கிறான். லா யஃகஹூன பிஹா, செத்து போன உள்ளம், விளக்கமுடைய உள்ளம் அல்ல, செத்து போன இத்து போன இறந்து போன உள்ளமுடையவர்கள். வலஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க, கண்களும் இருக்கு. எதை எந்த நோக்கத்தில் பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க மாட்டார்கள். அவன்களும் பார்க்கான் தான், நாமையும் பார்க்கணும். நீ அல்லாண்டு பார்க்க, அவன் கல் கண்டு பார்க்கான். அவன் பார்க்கானா? அவன் பார்க்கலையே. எது என்ன வஸ்துவோ அதை அந்த வஸ்துவாக பார்க்கும் போதுதான் பார்க்கான். வேறொரு வஸ்துவாக பார்க்கும் போது அவன் பார்க்கல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டார்கள். கேட்கலையா? கேட்டுதான் உலகத்தில் உள்ளவன், காது உள்ளவன் கேட்டுதான் இருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றான் கேட்கலையே, அல்லாஹ்வோட சத்தமாக கேட்கல. உனக்கு கேட்கும் ஒலியை எல்லாம் அல்லாஹ்வின் ஒலியாக கேள். நீ பார்க்கும் ஒளியை எல்லாம் அல்லாஹ்வின் ஒளியாக பார். எதையுமே அப்படி பார்க்கணும். இல்லையா இவங்க எப்படியா நாட்கள் தெரியுமா? உலாயிக்க கல்லன்னாமி, இவங்க ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் சொல்லி போட்டு பார்த்தான். ஆட்டுக்கும் சில நேரம் விளங்கிடும் கதைகள், சில நேரம் மாட்டுக்கும் கதைகள் விளங்கிடுது, ஒட்டகத்துக்கும் சில நேரம் அதை போட்டு வண்டியில விட்டு மாட்டை விட்டு போவிட்ட அங்க அவன் அமரம் அந்த கருத்தட வேலையெல்லாம் செஞ்சு போட்டு ஊட்ட போக மாடங்கனிக்கு ஊட்ட போய் நிக்கி, எத்தனையோ ஒழுங்கியால போய் எத்தனையோ வழியால போய் எத்தனையோ கடப்புக்குள்ளால புகுந்து அவன் ஊட்ட போய் நிக்கி. அந்த மாட்டுக்கு விளங்கிச்சா இல்லையா? இந்த மாட்டுக்கு விளங்க இல்லையே. அதனால அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க கல்லன்னாமி, கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள், உள்ளமிருந்தும் உணராதவர்கள், ஆடு மாடு ஒட்டகைகளை போல என்று சொல்லி போட்டு அதுவும் விளங்குதானே என்று பல்ஹும் அவல்லி பின்னால போடுறான். அடுத்த குண்டு அணுக்குண்டு பல்ஹும் அவல்லி, அதை விட மிக கேவலமானவன். கேவலமானவன் வேண்டாம், அதுவும் விளங்குதில்லை. மாட்டுக்கு விளங்குது, இவனுக்கு விளங்குதில்லையே என்று அல்லாஹ் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வாஹிர் ஷரியத்தை கொண்டு அல்லாஹ் அளவில் நெருங்கணும். 7 மட்டுக்கு இபாதத்து செய்யணும். சும்மா இருக்காம எங்களுடைய சிந்தனைக்கு, எங்களுடைய கல்வுக்கு எந்த நேரமும் ஹக்குடைய நினைவை ஏற்படுத்தி அந்த ஹக்குடைய ஆத்மீக பிலத்தை பெறுவதற்கு நாம் ஆனோம் என்றால், ஆளானோம் என்றால், வெட்டினான மௌத்துக்கு பிறகு வெட்டினாலும் இந்த தந்தான் வரும். நீ அல்லாதானப்பா, அல்லாவால எல்லாரும் செய்ய முடியும் தானே, அப்ப ஒன்னாலையும் செய்ய முடியாது. ஒரு செத்து போன பணத்தை என்ன செய்யணும்? அல்லாவுக்கு ஹயாத்தா கேளுமா? இல்லாதா ஏனும் அப்படித்தான் உண்ட நம்பிக்கை இருக்கு. நீ யாரு? நீ இமாவன் தானே, ஏன் ஒன்னா ஹயாத்தேக்காம் ஏலாம் இருக்கு. அந்த தன்மை இல்ல. அவ்வளவா நீ அவ்வாண்டு உணர்ந்து விட்டு செத்த மனத்தை எழும்பண்டா எழும்பத்தான் செய்யும். நீ அப்துல் ராவ் வண்டி நச்சிட்டு எழும்பண்டா எழும்பும். அது அப்துல் ராவுக்கு எப்படி எழும்பும்? அவர் சொல்லி எழும்பாது, அல்லாஹ் சொன்னா எழும்பும். நான் அப்துல் ஜவாத் ஆலிமுடைய மகன் அப்துல் ராவ் வண்டி நச்சிட்டு செத்த மனத்தை போய் எழும்பண்டா அது எப்படி எழும்ப போகும்? நான் இல்லாம போகணும். நான் ஹக்காக ஆகி அந்த இடத்திலே இருந்து எழும்பு என்றால் கும்பி இது நீ என்ற உத்தரவு எழும்பண்டா என்ன செய்யும்? எழும்பி நிற்கும். தேசிக்காய கையில வச்சுக்கிட்டு எலுமிச்சம்புளி எங்க எடுக்கலாம் தம்பி வாரான். தலையில நடக்கி தேசிக்காய் போட்டி இருக்கு. எங்க இருந்து வாரீங்க? லண்டன்ல இருந்து வாரம். என்ன பேக்கில்? தேசிக்காய் வாரம். எலுமிச்சம்பழம் புளி எங்க எடுக்கலாம்? அட லண்டன்ல இருந்து இங்க வாரா தேசிக்காய கையில வச்சுக்கிட்டு எலுமிச்சம்புளி எடுக்கல. அட நசிச்சோடு வலியும். தேங்காய் பூவை பேக்கில் ஓட்டு விட்டு கோப்பையில கொண்டு விட்டு வாரான். எங்க வாரீங்க? அமெரிக்காவில இருந்து வாரம். என்ன விஷயம்? தேங்காய் பால் இங்க எடுக்கலாமான்னு தேடி வாரம். அட கையில் அடிக்கிற தேங்காய் பாலை புளிஞ்சுடுவோம், பால் வரும். தேங்காயை புளிஞ்சுடுவோம், பால் வரும். அப்ப ஒண்ணுல புளி இருக்கிறிய எல்லாம் சேர்ந்தா ஒரு சாதியா கட்டி முட்டி கரட முரடா கிடக்கிறது நல்ல விஷயம் விளங்குதில்லை. அப்படியே சேர்த்து நல்லா புளிஞ்சு துவச்சு இறைக்கு புடி பாத்திய பிரிச்சுட்டியண்டா ரின்ஷோ போட்டு கழுகின மாதிரி என்ன செய்யும்? புடவை பலாரங்கம் ஊத்தே எல்லாம் போயிடும். இந்த ரின்ஷோவை போடு, நல்லா போட்டு தேய்ச்சி இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் கழுவி விட்டால் இவர் ஆறு அப்படியா போயிடும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் 7 மட்டுக்கு வணக்கம் செய்யறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். நம்மளோட ஆத்மீய சகோதரர் மௌத்தான அவங்களுக்காக வேண்டி நாங்கள் தொழுதிட்டோம். இப்போ அவங்களுக்காக வேண்டி ஒரு துவா ஓதப்படும், கலந்து கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல் ஃபாத்திஹா.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد اللهم أوصل ثواب ما قرأنا هدية منا إلى روح سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح ساداتنا البدريين ولي الله عنهم أجمعين ثم إلى روح القطب الرباني والغوث الصمداني سيدي وسندي محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى روح سيدي وسندي غريب نواز سيدي عالم عطاء رسول قطب الهند خواجة معين الدين چشتی أجميري سنجري قدس الله سره العزيز ثم إلى روح سيدي وسندي وأبي عبد الجواد قدس الله سره العزيز ثم إلى روح أخينا في الله أحمد لبي اللهم اغفر له وارحمه واحشره وإيانا غدا في زمرة الموحدين اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران وصلى الله وسلم على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், BJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 06526225.